முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்து சமூக வலைத்தளத்தில் பயங்கரமா திட்டு வாங்கி வந்துட்டு இருக்காங்க நம்ம யாஷிகா ஆனந்த். சில நாட்களுக்கு முன்னாடி பிக் பாஸ் தமிழ் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யாஷிகா ஆனந்த் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அரைகுறையான ஆடைகளை சுற்றி வருவதன் மூலம் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே காதலித்து வந்திருந்த மகத்தை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இன்னும் அதிக அளவில் மக்கள் கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. என்னதான் மக்கள் கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கியிருந்தாலும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் இவங்க கையில வந்திருக்கு. ஒரு சில பாட்டுக்கு மட்டுமே ஆடுற வாய்ப்புகளும் இவங்களை தேடி வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு யாஷிகா ஆனந்த் கிட்ட 3 படங்கள் நடிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வந்திருக்குங்க. அது மட்டும் கிடையாது, அதிக அளவில் வந்துட்டு ஊர் சுற்றுதல், தன்னுடைய தோழியான ஐஸ்வர்யா கூட சேர்ந்து ஊர் சுற்றுறது, நம்ம மகத்து கூட சேர்ந்து வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கிறது, இப்படி இவங்களை பற்றின புகைப்படங்கள் அவ்வப்போது சமூக வலைத்தளத்தில் வெளிவந்து கொண்டே இருக்கு. அது மட்டும் அல்லாமல் ரொம்பவே கவர்ச்சியான புகைப்படத்தை இவங்களே வெளியிட்டு சமூக வலைத்தளவாசிகளிடம் அவ்வப்போது திட்டு வாங்குறதும் தற்போது வாடிக்கையாகவே வந்துட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு தற்போது ரொம்ப பெரிய முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க யாஷிகா ஆனந்த். சமீபத்தில் இவங்க ஒரு தீம் பார்க் போயிருப்பாங்க போல இருக்கு. அந்த தீம் பார்க்கில் இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே இவங்க கிட்ட ஒன்னா சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறது மற்றும் ஆட்டோகிராஃப் வாங்குறது அப்படின்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு 20 ரூபா நோட்டையும் 10 ரூபா நோட்டையும் நீட்டியிருக்காங்க. மேடமும் கொஞ்சம் கூட வந்துட்டு வருத்தமே இல்லாமல் 20 ரூபா நோட்லையும் 10 ரூபா நோட்லையும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சிக்கலே வந்திருக்குங்க. சட்டப்படி ரூபாய் நோட்டுகளில் கையெழுத்து இடக்கூடாது என்பது மிகப்பெரிய குற்றமாக அறிவித்திருக்க இந்த டைமில் வந்துட்டு யாஷிகா ஆனந்த் 20 ரூபா நோட்டில் கையெழுத்து போட்டது மிகப்பெரிய பிரச்சனையை தற்போது இவங்களுக்கு கொண்டு வந்து விடப்போகுது அப்படின்னு எல்லாமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஏமா ரொம்ப நியாயம்லாம் பேசுவியே, ஓவராக பேசுவியே, ரூபா நோட்டில் கையெழுத்து போடக்கூடாதுன்ற விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு தற்போது யாஷிகா ஆனந்த் பயங்கரமாக திட்டி தீர்த்து வந்துட்டு இருக்காங்களாம் நெட்டிசன்ஸ்லாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.